ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லிஸ் கிச்சன். மல்லிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியான பொங்கல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து என்னென்னா, பச்சரிசி வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதில் பாதி இல்லைன்னா சேம் கூட நீங்கள் போடலாம். அதில் பாதி வந்து என்ன போட்டிருக்கோன்னா பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம், ஜீரகம், முந்திரி, அதுக்கப்புறம் மிளகு தூளாக நான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் முழு மிளகு கூட சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். இப்போது பொங்கல் வந்து சாஃப்டான பொங்கல் எப்படி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு பவுலில் வந்து நம்ம பாசிப்பருப்பையும் அரிசியையும் போட்டு நல்லா அலசிக்கலாம். நீங்கள் வந்து பாசிப்பருப்பு எப்பயுமே கொஞ்சம் அதிகமாக போட்டிங்க அப்படின்னா தான் சாஃப்டாக இருக்கும் பொங்கல் சாப்பிட்றதுக்கு. சில சமயம் பார்த்தீங்கன்னா ஹார்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யோசிப்பீங்க எதனால் இது ஹார்டாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் பாசிப்பருப்பு வந்து ஈக்குவல் அளவுக்கு போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கழுவிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா நார்மலாகவே நம்ம அரிசியெல்லாம் நல்லா களைஞ்சிப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பருப்பையும் அரிசியையும் நம்ம நல்லா களைஞ்சிக்கலாம். களைஞ்சிட்டு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 10 மினிட்ஸ் நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம குக்கரில் வந்து பண்ண போகிறோம். அது குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு தண்ணி வந்து நம்ம ரைஸ்க்கு வந்து 1 கப்னா 2 கப் தண்ணி அது மாதிரி இல்லாமல் 1 கப் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வச்சுக்கோங்க. அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா குலைவாக வரும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கம்மியாக வச்சிங்க அப்படின்னா அது வந்து அடி பிடிச்சிரும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கழுவி வச்சுருந்தோம் இல்லையா அரிசியையும் பருப்பையும், அதை வந்து நம்ம அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு இதில் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இஞ்சி கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கல்லுப்பு வந்து இதில் போட்டாச்சு, பொங்கலுக்கு தேவையான கல்லுப்பு. இப்போ வந்து இஞ்சி வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் நான் அதிகமாகவே வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் வைக்க போகிறோம். ஸோ பச்சரிசின்றதுனால சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ குக்கரில் வைக்கும்போது நீங்கள் ஒரு 3 விசில் விட்டால் போதும். இது வந்து ஒரு 3 விசில் வரட்டும். நம்ம பொங்கலுக்கு தாளிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நெய் ஊற்றி முந்திரி பருப்பை வந்து நல்லா செவக்க எடுத்துக்கோங்க, வறுத்து எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கோம், அதை வந்து நல்லா நம்ம செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம அதில் பொங்கலுக்கு வந்து ஜீரகம், மிளகு தூள் எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம். முந்திரி நல்லா செவக்கட்டும். செவந்துருச்சு. இதில் வந்து லைட்டாக நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா ஜீரகம்லாம், அதெல்லாம் போட்டுக்கலாம். ஜீரகத்தை போட்டிருக்கோம், நல்லா பொரியட்டும். மிளகு வந்து நான் தூளாக போடுறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் பொங்கல் சாப்பிடும்போது மிளகு வந்து வாயில் பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சுருவீங்க. நார்மலாக நான் கூட அப்படி தான் பண்ணுவேன். ஸோ வந்து அது அப்படி போச்சுன்னா நமக்கு வந்து அதுக்குள்ளே சத்து நமக்கு கிடைக்காது. அதனால நான் இப்போ பவுடராக சேர்க்குறேன். மிளகுத்தூளை வந்து நல்லா சேர்த்துட்டு இது நல்லா கருகிடாமல் மீடியமான சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து நல்லா செவக்க விடுங்க. இதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாவை வந்து நம்ம 2-3 உடச்சி இதில் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம மிளகுத்தூள் போட்டிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும் எண்ணெயில். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ லாஸ்ட்டாக அதில் வந்து நம்ம நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா நெய் சேர்த்தாச்சு. இது நல்லா மெல்ட் ஆகட்டும், நெய் இதோட மிக்ஸ் ஆகட்டும். இப்போ அங்கே பொங்கலும் வந்து ரெடியாகி நம்ம எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம அதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் பொங்கல் நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டான பொங்கல் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பாசி பருப்பை வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது. நீங்களும் இந்த பொங்கல் ரெசிபியை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கொடுங்க. இதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ பொங்கல் பார்த்திங்கன்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து தேங்காய் சட்னியோடு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்பவே சுவையான பொங்கல் இது. மறக்காமல் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.